ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 84 ஏரிகள் மற்றும் சிறு குளங்கள் உள்ளிட்ட ஏராளமான நீர்நிலைகள் உள்ளன. அதிக அளவில் ஏரி மற்றும் குளங்கள் காணாமல் போன நிலையில் மீதமுள்ள நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பாளர்கள் பிடியில் உள்ளன. ஏரியில் என்க்ரோச் பண்ணியிருக்காங்க விவசாயம் பண்ணுற ஏரி. அதனால அதை எப்படி ஸ்டாப் பண்ணது? பக்கத்தில் 6-7 வில்லேஜுக்கு அந்த கிராமங்களுக்கு விவசாயிகளுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அது ஸ்டடி பண்ணுறதுக்காக பிகாஸ் புதுச்சேரியில் 80 டேங்க் நாங்கள் இது மாதிரி டெவலப் பண்ணுறதுக்காக நினச்சிட்டு இருக்கோம். இந்த டேமை பார்த்துட்டு ஸ்டடி பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபண்டிங் வச்சுட்டு இதெல்லாம் டெவலப் பண்ணி பெர்மனெண்ட்டாக புதுச்சேரிக்காக வாட்டர் செக்யூரிட்டி இருக்கணும் தான். ஏரியில் ஆக்கிரமிப்புகள் நிறையா இருக்குது. அதை பார்க்குறது தான் நான் வந்தேன். இல்லை அது ஆக்ஷன் எடுப்போம்.